ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டியூட்டரில் எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங் போர்டு லெவலில் எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் டெஸ்டிங் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ரெசிஸ்டன்ஸு, எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஐஏ ரெசிஸ்டர், அதாவது எஸ்எம்டி இஐஏ ரெசிஸ்டர். அது என்ன சார் இஐஏ ரெசிஸ்டர் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக போன கிளாஸில் எஸ்எம்டி ரெசிஸ்டர் பார்த்தோம். இந்த பாருங்கள், இந்த போர்டை பாருங்கள். இது எல்இடி டிவியோட டிகான் போர்டு. ரெசிஸ்டர்ஸ், எஸ்எம்டி ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 டிஜிட் கோடு, நியூமெரிக்கல் கோடு போட்டுப்பாங்க. இது மாதிரி இதில் 472, இதில் ஆர் போட்டிருக்காங்க. ஆர்னா ரெசிஸ்டன்ஸு, R43ங்கிறது ஸ்பெசிஃபிகேஷனு. இதில் ரெசிஸ்டர் மேலே 472. இதில் பார்த்தீங்கன்னா 333, 0 இது 0 ஓம்னா ஃபியூஸ். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரெசிஸ்டர் பார்த்துருப்பீங்க. இப்போது இஐஏ ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சில ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 டிஜிட்டு கோடு, அது சிக்னிஃபிகன்ட் வேல்யூ, 2 டிஜிட்டும் அதாவது நியூமெரிக்கல் வேல்யூவும் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கும் போட்டிருக்காங்க. இது என்ன ரெசிஸ்டர் கன்ஃபியூஸாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இது இஐஏ 96 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நியூ டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இஐஏ 96 டைப்பான ரெசிஸ்டன்ஸு. இந்த நியூ டைப் ஆஃப் ரெசிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெசிஸ்டர் மேலே 3 டிஜிட் கோடு போடாமல் 2 டிஜிட், அதாவது நியூமெரிக்கல் வேல்யூவும் ஒரு ஆல்ஃபபெட்டிக் நம்பரும் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதில் 31C, இதில் பார்த்தீங்கன்னா 53A, அதாவது 53A, இதில் 31C அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 01B, பாருங்கள் 01B அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் 01C, 01C, 01B, இதில் 53A, இது 31C, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன ரெசிஸ்டன்ஸு, ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்இடி டிவியில் டிகான் போர்டில், அது காமா செக்ஷன், காமா ஐசி, இது காமா ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமா செக்ஷனை பற்றி நான் ஏற்கனவே டிகான் செக்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும்னு. இப்போ இந்த கிளாஸில் அந்த காமா செக்ஷனில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மெஷர் பண்ணுறது, எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 டிஜிட் கோடு, அதாவது நியூமெரிக்கல் கோடு போட்டு தான் நார்மல் எஸ்எம்டி ரெசிஸ்டர். இது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஆல்ரெடி நாலேஜ் பர்சன் தான் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷராக உள்ளவங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இதில் 472னா 4720 ஆட் பண்ணிக்கணும். 3rd டிஜிட் மல்டிப்ளேயர் இல்லையா. அப்போ 4700 போட்டிங்கன்னா 4700 ஓமு, அதாவது 4.7 கிலோ ஓம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 0ன்னு பிரிண்ட் ஆகிருக்க சார், அதெல்லாம் என்னது ஃபீஸிபிள் ரெசிஸ்டன்ஸ், அது ஃபீஸிபிள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 3ன்னு போட்டிருக்காங்க. அது 33 கிலோ ஓம், அதாவது 3rd டிஜிட் 0 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த இஏ ரெசிஸ்டர்னால் என்ன, அதோட டேபிள், அதோட எஸ்எம்டி மார்க்கிங் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எல்இடி டிவியில் டிகான் போர்டில் காமா செக்ஷன், அந்த இடத்துல தான் இந்த இஏ ரெசிஸ்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பவர் போர்டுலையோ மதர் போர்டு அந்த மாதிரி சர்க்யூட்லலாம் இந்த ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. டிஸ்பிளேயில், அதாவது பேனல், அதில் இருக்கிற அந்த காமா செக்ஷனில் மட்டும்தான் அந்த ஐசியோ அந்த ரெசிஸ்டரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே 2 டிஜிட்டும் ஒரு ஆல்ஃபபெட்டிக் நம்பரும் போட்டுப்பாங்க. இது 50E, இதில் பார்த்தீங்கன்னா 38C அப்படின்னு பிரிண்ட்டாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 50ங்கிறது சிக்னிஃபிகன்ட் வேல்யூ, ஈங்கிறது மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு சில டேபிள்லாம் இருக்குது. அந்த டேபிள் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த எஸ்எம்டி இஐஏ 96 ரெசிஸ்டரோட டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டில் 2 நியூமெரிக்கல் டிஜிட் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டுக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் 01ன்னு ரெசிஸ்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 100ன்னு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு 35ன்னு ரெசிஸ்டில் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 226 அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த 36 இல்லை 37 இல்லை 52 இது மாதிரி பிரிண்ட் ஆகிருக்குது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்குது. அது ஈங்கிறது என்ன அப்படின்னா, ஈங்கிறது மல்டிப்ளேயர், அதாவது மல்டிப்ளேயர்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த பாருங்கள், இதில் 38Cன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. 38C, 2 சிக்னிஃபிகன்ட் வேல்யூ, ஒரு சிங்கிறது மல்டிப்ளேயர். இந்த மல்டிப்ளேயர்னு ஒரு டேபிள் இருக்கும். இந்த சி, இதில் இ பிரிண்ட் ஆகிருக்கு. சிலதில் ஏ இருக்கும், சிலதில் டி, சிலதில் பி, எக்ஸ், ஒய் இப்படி பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸு அல்லது ஒய்
இந்த மாதிரி பிரிண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவில் 0.1ஆல் பிரிண்ட் ஆகிருக்கணும். எக்ஸில் 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ 38 இருக்குல்ல, 38ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டேபிளில் பாருங்கள், 38ங்கிறது அதோட வேல்யூ இதில் பிரிண்ட் ஆகிருக்கும் 243. இப்போ 243னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 243 ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சிட்டிங்கன்னா 0.1ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த 38C அப்படின்னா என்னென்னா, 38ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 243. இதில் ஆல்ரெடி நீங்கள் இங்கே போட்டிருக்காங்க 243. சிங்கிறது அது டாலரன்ஸ் மதிப்பு. டாலரன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா 100ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் 100ஆல் பெருக்கிக்கணும். அதாவது 38 அதோட வேல்யூ வந்து 243 இன்ட்டு சின்னா சியோட மல்டிப்ளையர் வந்து 100. அப்போ 100ஆல் பெருக்கிக்கணும். 100ஆல் பெருக்கிங்கன்னா அப்போ 243 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸோ 24,300 இதான் வந்து இது வேல்யூ, அல்லது 24.3 கிலோ அப்படி வருது. அதாவது 25 கிலோ நியர்பை. இதான் வந்து இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ. இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணணும். அதாவது இப்போ சி வந்துச்சுன்னா 100ஆல் பெருக்கணும், டி வந்துச்சுன்னா 1000ஆல் பெருக்கிக்கணும், இ வந்துச்சுன்னா 10,000ஆல் பெருக்கணும், எஃப் வந்துச்சுன்னா 10 lakh அதால் பெருக்கணும், பி வந்தால் 10ஆல் பெருக்கணும், ஏ வந்தால் 1ஆல் பெருக்கிக்கணும், எக்ஸ் 0.1ஆல் பெருக்கணும், ஒய்னு வந்துச்சுன்னா 0.01ஆல் பெருக்கணும். இப்போ வந்து ஒரு வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 61C அப்படின்னு ஒரு ரெசிஸ்டரில் பிரிண்ட் ஆகிருன்னு வச்சுக்கோமே. 61 இப்போ 61ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அது டேபிளில் இப்போ 61ஓட வேல்யூ வந்து இந்த டேபிள் இஏ ரெசிஸ்டர் சார்ட்டில் பார்த்திங்கன்னா 61 அது வேல்யூ 422, அதாவது 422ன்னு அர்த்தம். அப்போ 422 போட்டிருக்கோம். சிங்கிறது மல்டிப்ளையர் இல்லையா, மல்டிப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு அர்த்தம். 100. அப்போ என்ன பண்ணோம்னா 422 இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 420 பக்கத்தில் 2 0 ஆட் பண்ணிக்க. ஓகே, 42.2K அதாவது 42,200 ஓம்ஸ் வருது. 42.2K வருது. இதான் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸோட ஆன்சரு. இப்போது 01C அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா 01ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா 0 வேல்யூ வந்து 100, அது 100. அப்போ வந்து சியோட மல்டிப்ளையர் 100. அப்போ என்னென்னா இப்போ 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 10,000. 10,000 ஓமுங்கிறது 10 கிலோ ஓம். இதான் வந்து ரெசிஸ்டர் வேல்யூ. 53A அப்படின்னு பிரிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த 53ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 348. 53ஓட வேல்யூ வந்து 348. அப்போ 348 ஏயோட மல்டிப்ளையர் பார்த்திங்கன்னா 1ன்னு அர்த்தம். ஏங்கிறது 1, மல்டிப்ளையர் 1. அப்போ என்னென்னா 1ஆல் பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 348 ஓம் தான் வரும். அதாவது 348 ஓம்ஸ் தான் வரும். 01B அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா 01ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 01 வேல்யூ வந்து 100. ஓகே, இப்போ 100 இங்கே எழுதிக்கணும். பியோட மல்டிப்ளையரு 10. அப்போ 100 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 1000 ஓம், அதாவது 1 கிலோ. 02D அப்படின்னு பிரிண்ட் ஆச்சுன்னா 02ஓட வேல்யூ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 102ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 102வை இங்கே நான் எழுதியிருக்கேன். அப்போ டிங்கிறது மல்டிப்ளையர். அது என்ன மல்டிப்ளையர்னால் டியோட மல்டிப்ளையர் வேல்யூ வந்து 1000. அப்போ 102 இன்ட்டு 1000 பெருக்குன்னா 100 கிலோ வருது. 102 கிலோ வரும். ஓகே, இதான் வந்து இதோட வேல்யூ. இப்படி தான் வந்து இந்த இ ரெசிஸ்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ 01X அல்லது 01Y இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அதை மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ 01ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 01ஓட வேல்யூ வந்து 100. 01ஓட வேல்யூ வந்து 100 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளையரு 0.1, ஒய்யோட வேல்யூ வந்து 0.01. இப்போ 01X 01Yன்னு இருக்குது. இப்போ இதில் ஆன்சர் என்ன? இப்போ 01Xனா 01ஓட வேல்யூ வந்து 100, எக்ஸோட வேல்யூ வந்து 0.1. அப்போ 100 0.1 மல்டிப்ளை பண்ணால் 10 ஓம் வருது. அப்போ இந்த 01Xன்னு ரெசிஸ்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 10 ஓம் ஆகும்.
ஓகே. இப்போ 0.1 ஒய்னா ஒய்யோட மல்டிப்ளை வந்து 0.01. அப்போ 100 0.01 மல்டிப்ளை பண்ணால் 1 ஓம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 02A 02ங்கிறது அதோட வேல்யூ என்ன பார்க்கலாம். 02 அதோட வேல்யூ வந்து 102 இருக்காங்க. 02 வந்து 102. ஏ மல்டிப்ளையர் வந்து 1. அப்போ 102 × 1 = 102. அதாவது 102 ஓம்ஸ். அது 102 ஓம்ஸாக இருக்கும். இதான் வந்து இந்த EA ரெசிஸ்டரோட மார்க்கிங் கூட இந்த மெஷர் பண்ணுற விதம். இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ டிகான் போர்டில் இந்த டிகான் போர்டில் காமா செக்ஷன் அந்த காமா ஐசி இருக்குது. அந்த ஐசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் ஜூம் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அது பார்த்தீங்கன்னா 01 தலைக்கீழ இருக்குது. இப்போ 01B அப்படின்னு இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 01B 01ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. பியோட மல்டிப்ளையர் வந்து 10. 100ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000 ஓம் வருது. அப்போ இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1000 ஓம்ஸு. இது எப்படி நம்ம மல்டிமீட்டரில் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டரை செக் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். அப்போது இந்த 01B அப்படின்னு பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1000 ஓம் இல்லையா. 01Bனா அதோட வேல்யூ எவ்வளோ 1000 ஓம், அதாவது 1 கிலோ. இதை மல்டிமீட்டரில் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த EA ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகான் போர்டில் இந்த காமா ஐசி இருக்கு இல்லையா, இந்த காமா ஐசி பக்கத்தில் அந்த ரெசிஸ்டர் 01B இதோட வேல்யூ வந்து 1000 ஓம்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது எப்படி நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ மல்டிமீட்டரில் நம்ம கண்டினியூட்டி மோடில் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மீட்டரில் வேல்யூ பார்க்க போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ் இப்போ கவனிங்க. இப்போ மீட்டரோட டிஸ்பிளே பாருங்கள். ஆக்சுவலாக இது 1000 ஓம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து எக்ஸாக்டாக வந்து 1000 ஓம்ஸ் காட்டுது. இப்போ 1000 ஓம்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து EA ரெசிஸ்டர்ஸை செக் பண்ணுற விதம் இப்படி தான். இப்போ சில புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் நிறைய டைப் ஆஃப் ரெசிஸ்டர்லாம் இருக்கும். பவர் போர்டில் ஒரு டைப்பாக இருக்கும். பவர் போர்டில் இருக்கிற போது நார்மல் ரெசிஸ்டர், அதில் கலர் கோடிங் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா. ஓகே. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளில் இருந்து ஓரளவு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. ரெசிஸ்டர் மேலே வந்து இந்த SMD ரெசிஸ்டர் 3 டிஜிட் போடுறாங்க, 4 டிஜிட் போடுறாங்க. இந்த இதை பற்றி நான் வீடியோ வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் அதுக்கும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் EIA 96 ரெசிஸ்டர் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டர்கள்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மல்டிமீட்டர் மூலமாக. இதுக்கான சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நேரடியாக டைரெக்டாக நீங்கள் படிக்கும்போது அந்த சார்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது மூலமாக வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை இந்த டிகான் போர்டில், அதாவது இந்த பேனலில் ஏற்படுற ப்ராப்ளங்களை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த காமா செக்ஷனில் இருக்கிற இந்த EA ரெசிஸ்டரில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த கலர் பிரச்சனைகள், அதாவது பிக்சரில், அதாவது ஸ்க்ரீனில் ஏற்படுற கலர்கள் வந்து புவர் கலர், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லா காம்பவுண்டையும் நம்ம செக் பண்ண தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பராக. இதுதான் வந்து EA ரெசிஸ்டர் செக் பண்ணுற விதம்.